வணக்கம்மா. ஜெய் ஸ்ரீராம். அருள்மகாதேவ். நமஸ்காரமா. அம்மா, ரஜினி உடைய சின்ன வயது ரஜினியாக நடித்த அந்த நபர் தற்பொழுது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. ரஜினியோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இவர்தான் ரஜினியா ஆக்ட் பண்ணுவாரு, சின்ன வயசு ரஜினியா. மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. மனதளவையும் அவர் நல்ல மனிதர் தான். ஆனா ஒரு விஷயம் நல்லா சொல்றத கேளுங்கம்மா. நம்ம வெளி உலகத்துல நமக்கு தோல் போட்டியே உடம்புல தோல் பூட்டியே உடம்ப வைத்து கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு மனிதனும் இயங்கி கொண்டிருக்கோம். நம்ம அதை செய்யறோம், இதை செய்யறோம், அது பண்ணும், இது பண்ணு சொல்லுவோம். ஆனா இயங்கி கொண்டிருக்கிற இதயமா இருக்கட்டும், உடல் உறுப்புகளா இருக்கட்டும், அதுகளுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது. இந்த நம்ம உணர்வு பூர்வமா நம்ம பேசுறோம், வைக்கிறோம், அப்படிங்கிறோம், பாசம்ங்கிறோம், இது எல்லாத்துக்கும் கூட பொருள் இருக்கான்னா அது கிடையாது. என்ன, அது ஒரு கரண்ட் சப்ளை பண்ணக்கூடிய உணர்வு பூர்வமா தான் நமக்கு எல்லா விதமுங்களும் உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் பாதிப்படைந்தாலே நமக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துடும். அது மாத்திரம் இல்ல, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படின்னா, திரையுலகத்துல இருக்கக்கூடியவங்க இறப்பாங்க, அதுவும் இல்லாத அரசியல் புரியக்கூடியவங்களும் இறப்பாங்க இந்த வருடங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா இதுல என்ன தெரியுமா ஒரு கொடுமை, எனக்கு தெரியுது இவங்க எல்லாம் இறப்பாங்க, இப்படி இது பண்ணுவாங்க, அவங்கள நம்ம அவருடைய ஆயுள் காலம் உண்டு. நீங்க வேணா எல்லாருக்கிட்டையும் கேட்டா அவருடைய ஜாதகப்படி ஆயுள் காலம் உண்டு. ஆனா அப்படிப்பட்ட மனிதரை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம போக முடியாது. நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா இப்போ பட்டித்தொட்டியில இருக்கிற சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிறவங்களால நம்ம நேரடியா போய் சந்திக்க முடியும். கல்யாணம் பண்ணிட்ட பாருங்க, ஒரு குழந்தை கர்ப்பமா வந்த குழந்தைய வளகாப்பு போட்டு அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணி அந்த குழந்தைக்கு பிரசவ செலவுல இருந்து எல்லாமே நான் பாத்துக்கிறேன், உன்னை யாருக்கு எடுத்து விட்டு போனானோ அவனே உன் காலடிக்கு வருவான்னு சொல்லி அதே அந்த நிமிஷமே அவரு பேசாம இவரு வேணான்னு சொன்ன கை கழுவுன அந்த மனிதர் 100 போனுக்கு மேல போன் அடிச்சு இந்த மனைவி வேணுங்கிற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். இதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா அது அங்க உள்ள நுழைய முடியாது. அவங்க ஒரு தகுதியில இருப்பாங்க, பெரிய லெவல்ல இருப்பாங்க. என்ன நினைப்பாங்க, இவங்க பேரை பரப்புறதுக்காக வர்றாங்க, இவங்களுடைய இதுக்காக வர்றாங்க. ஆனா ஒரு விஷயம், அதுல நம்ம ஃபெயிலியர் ஆனா நம்ம உயிரையே பணைய வைக்கணும்ன்றத மறந்துடுறாங்க. சரியா? இன்னும் எவ்வளவோ சக்தி வாய்ந்த பாபாமார்களும் எவ்வளவோ பேர் இருக்காங்க, உலகத்தை காக்கும் தன்மை கூட. என்னையவே நான் அர்ப்பணம் பண்ணிருக்கேன். அது காலப்போக்குள்ள காலங்கள் பதில் சொல்லும். நான் யாருக்காக என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத காலங்கள் பதில் சொல்லும். அப்படி இவரை காப்பாத்துறதுக்கு அவர் சித்தமே எடுக்கல. அவரு ஒரு அதாவது இங்கிலீஷ் மருந்து, இப்ப நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றத கேளுங்க. ஒரு சுகர் இருக்கு அப்படின்னா அவங்க மாத்திரை எடுத்துக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, ஊசி போட்ட பிறகு அவங்களுக்கு எங்கெங்க வலி உணர்வு இருக்கோ அது தெரியாமையே போயிரும். வலியோ எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மருந்தே அவங்களுக்கு வேலை செய்யாம போயிடும். அப்ப அதனால சொல்றேன், சுகர் இருக்கிறவங்களுக்கு தயவு செய்து சுகர் இருக்கட்டும், அவங்க அந்த எந்தெந்த நோய் இருக்கோ அந்த நோய்க்குரியவர்கள் தன்னுடைய வலிகளை உணரணும். எங்க வலி இருக்கு, எங்க பிரச்சனை இருக்குன்னு உணரணும். அப்ப அந்த மாத்திரையை போட்டோ இது பண்ண உணர்வு சக்தி இல்லைன்னா நமக்கு நாமே விதைகள் விதைக்கிறது, இறக்குறதுக்கு விதைகள் விதைக்கிற மாதிரி. எனக்கு இந்த தியானம் பண்ணுவேன், இது பண்ணுவேன். நானும் எனக்கு உள்ள லோகம் கூடிய இரும்புனால அடிக்கப்படலை என்னுடைய உடம்பு. நானும் மனிதருக்கு இணையானவர் தான். ஆனாலும் அப்படி இருக்கும்போது எனக்கு எங்கெங்க வலிகள் தெரியுது, எங்கெங்க எனக்கு பிரச்சனைகள் இருக்கு நான் அறியணும்னா நான் கண்டிப்பா மாத்திரைகள் போடக்கூடாது. மாத்திரை யாருக்கு போடணும்? ஒரு விஷயங்களை எடுத்து சாப்பிட முடியாம, செயல் இழந்து போய் நடக்க முடியாம, அதாவது உணர்வு அற்று போய் நம்ம எதுக்கு பலன் இல்லாம இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு மாத்திரப்படலாம், அடிபட்டவங்களுக்கு மாத்திரப்படலாம், ஆபரேஷன் பண்ணலாம், இதெல்லாம். ஆனா சிறு சிறு வியாதிகளுக்கு, சிறு சிறு இடங்களுக்கு உணவு ரீதியாகவும் நாட்டு மருந்து ரீதியாகவும் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏன்னா உடலுக்குள்ள ரத்தத்தினாலையும் சதைகள்னாலையும் தான் நமக்கு இருக்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை தரையில புழிஞ்சு விட்டா அந்த தரையே வெந்து போயிடும். அப்படி ஒரு மாதிரி ஆசிட் ஊத்துற மாதிரி ஆயிடும். நம்ம உணவு ரீதியா பல விதங்கள்ல நம்ம சாப்பிடுறோம், பல விதங்கள்ல நம்ம கெடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பெரியவங்கள்ட்ட போய் நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொன்னா எப்படி கேட்பாங்க? சிறு மூலிகை வச்சு எத்தனை பேரை காப்பாத்தலாம். ஆனா அது செவி சாய்ப்பதில்லை. இவர் இவ்வளவு நல்ல மனிதரா இருந்தும் நம்ம இழக்கிற பாருங்க. நம்ம நாட்டுக்கு நல்லவங்களை இழந்துட்டு வர்றோம். இதுதான்
ஆமா. கெட்டவங்களா இருந்து என்ன பண்ண நல்லவங்களை இழந்துட்டு வரோம். இவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் பிரார்த்தனை வைக்கிறேன். ஆனா நல்ல நேரத்துலதான் அவளுடைய ஆயுள் பிரிஞ்சிச்சு. நான் சொல்லுவேன், இவங்க ஆயுள் நல்லா இல்ல அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். நல்ல நேரத்துலதான் இருந்துச்சு. ஆனா இது ஒரு கண்டம், அவருக்கு ஆயுள் காலம் உண்டு. ரொம்ப வருத்தத்தக்கன. ஆனா இருக்கிறவங்களையாவது காப்பாத்துங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஆனா முன் வாருங்க, இல்லையா? நான் தான் பெரிய இல்ல, ஒரு 5 விரல் ஒண்ணு சேர்ந்தாதான் ஒரு கைப்பிடி சாதமே அள்ளி திங்க முடியும். அப்படிங்கும் போது 5 பேர்களுக்குரிய மிக சிறந்தவர்கள் இந்த பூமியில இருந்துட்டு தான் இருக்காங்க. இல்ல எல்லாரும் வெளிநாட்டு டாக்டர் வருவாங்க, வெளிநாட்டுல உள்ளவங்க பாப்பாங்க, பெரிய பெரிய இது கேட்பாங்க. சிறு ஒரு பாட்டி வைத்தியங்கள் ஒவ்வொருத்தவங்களை காப்பாற்றும், பெரிய இதுகளை காட்டிலும். அப்ப கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். ரொம்ப வருத்தத்துக்குரியவர், வருத்தம் தரக்கூடியது. இது அன்னைக்கு சொல்றேன், என்னோட யூடியூப்ல எல்லாரும் எடுத்து பார்க்கலாம். யூடியூப் போடவே தேவையில்லை எனக்கு. ஏன் போறேன்? மக்களுக்காக. நான் நாளைக்கு முடிஞ்சிட்டா யாரோ ஒருத்தர் இந்த பயனுள்ள ஒரு கருத்தை அவங்களுக்கு பலன் அளிக்கும்ங்கிறதுக்கு தான் வலிச்சு. வேற இந்த யூடியூப்ல எனக்கு என்ன கிடைக்குது, இல்ல எனக்கு என்ன விஷயத்துக்காக நான் இதை போடுறேன், அதுக்காக இல்ல. என்னையும் நேசிக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்காக அவங்களுக்கு கருத்து பதிவிடுறேன், அவ்வளவுதான். தயவு செய்து இழப்பை நம்ம இழப்பு கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவிடுறேம்மா. இறந்து போன அந்த ஆன்மாக்களுக்கு ஆத்மா ரீதியாக நான் உங்களுக்கு எல்லாமே பிரார்த்தனை வச்சு தியானம் பண்றேன். எனக்கு 12 மணி நேரம் காலையில வரையும் தியானத்துல உட்காருவேன். இவங்களுக்காகவே இந்த தியானங்கள் போய் சேருது. அதுதான்மா என்னுடைய இது வேண்டுதல். நிச்சயமா அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கம்மா. நன்றிகள். ஜெய் ஸ்ரீராம் மகாதேவ். நான் மிக சிறந்த ஒரு ஆளு. அவங்க இதா இருக்காங்கங்கும் போது வேதனைக்கு. ஜெய் ஸ்ரீராம். நாள் காலம்.